வணக்கம் நேயர்களே, நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் நேர்முகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் மருத்துவருமாகிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடன் தான் விரிவான நேர்காணலை நடத்த இருக்கிறோம். மேடம் வணக்கம். மேடம், இப்போ இன்றைக்கி பாரதிய ஜனதா அப்படிங்கிறது ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அலை, பிஜேபி மட்டும் இல்லை, தேர்தல் முடிவுக்கு பிறகு எல்லாருமே சொன்னாங்க ஒரு மோடி அலை அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் இல்லை தமிழகம் எல்லாம் சேர்த்து அதே மோடி அலை, அந்த மோடி ஃபீவர்னு சொன்னாங்களே, அது இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்தியாவில்? மோடி ஃபீவர் இல்லை, மோடி எவர் இருக்குது. எவ்ரிவேர் அண்ட் எவர் மோடி இஸ் தேர். அது இன்னும் இப்பயும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, அதுதான் சொல்கிறேன். அப்போ இருந்தது ஃபீவர் தான். ஃபீவர் முடிஞ்சு இப்போ எவர் ஹீ இஸ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். எப்பவும் மோடி தான் அப்படின்னு ஒரு நிலை. அலை என்று இல்லாமல் நிலை என்ற நிலை வந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த நாடு நாமெல்லாம் மனசாட்சிப்படி நாமெல்லாம் ஒன்றை சிந்தித்தோம் என்றால் 1947 பின்பு ஏறக்குறைய 67 ஆண்டு காலம் இப்பொழுது நிறைவடைந்த பின்பு இந்த பாரத தேசம் நாம் நினைத்த அளவிற்கு முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறதா? மிகப்பெரிய கேள்விக்குறி. வளர்ச்சியை பெற்றிருக்கிறதா? மிகப்பெரிய கேள்விக்குறி. எத்தனை ஆட்சிகள் வந்தாகிவிட்டது. ஆனால் மோடி அவர்கள் அரசாங்க ஊழியர்கள் கூட நான் 9 மணிக்கு வந்து விடுவேன், நீங்கள் 9 மணிக்கு வந்து விட வேண்டும். நான் அதிக நேரம் மக்களுக்காக செலவு செய்வேன், என்னை போல நீங்களும் செலவு செய்ய வேண்டும். பெண் குழந்தைகளுக்காக நான் பாடுபடுவேன், நீங்களும் பாடுபட வேண்டும். விவசாயிகளுக்காக நான் பாடுபடுவேன், நீங்களும் பாடுபட வேண்டும். நாட்டு மக்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றால் கூட, அது விமர்சனம் செய்யப்பட்டால் கூட, அது என் நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக என்று என்னை பொறுத்த மட்டில் வாஜ்பாய் அவர்கள் ஒரு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த நாட்டின் முழுமையாக தன் நாடாக பாவித்து இந்த நாட்டிற்கு பல முன்னேற்றங்களை செய்தார். இந்த நாடு செய்த மிகப்பெரிய பாக்கியம் இன்று மோடி போன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு பிரதமர் வந்திருக்கிறார் என்பதை நான் பெருமையாக அழுத்தி சொல்ல முடியும். இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்று கூட நீங்கள் ஏதோ ஒரு சந்தேகத்தில் கேள்வியை கேட்பதை போல கேட்கிறீர்கள். இந்த சலசலப்பு எல்லாமே எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்துவது. இந்த நாடு முன்னேற்றம் அடைந்து விட போகிறதே, மோடிக்கு அத்தனை பெயரும் போய்விட போகிறதே என்ற ஒரு நிலையில் எதிர்க்கட்சிகள் செய்யும் சலசலப்பு. இப்போ தேர்தல் முடிவுகளை ஸ்ரீரங்கத்தை விடுங்க, டெல்லியில் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா எவ்வளோ பெரிய கணிசமான வெற்றி பெற்றது, ஆம் ஆத்மி இப்போ அதுலேருந்து எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஆம் ஆத்மி மீது வைத்த நம்பிக்கையின் அளவை விட பாரதிய ஜனதாவுக்கு டெல்லி தலைநகரில் மக்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். நான் ஒன்றை சொல்லவா? இப்பொழுது சமீபத்தில் நேற்றைய முன்தினம் டெல்லியில் இருந்தான் வரேன். எனது காரை ஓட்டி வந்த டிரைவர் சொல்கிறார், மோடியை நாங்கள் ஏமாற்றி விட்டோம், நாங்கள் ஏமாந்து விட்டோம். தண்ணீர் இலவசமாக தருகிறேன் என்று சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது கொஞ்ச நெஞ்சமாவது தண்ணீர் வரும் என்று எங்களுக்கு எண்ணம் இருந்தது. இன்று சுத்தமாக தண்ணீர் இல்லை. அதே மாதிரி 400 மெகாவாட்டுக்குள்ள மின்சாரத்தை நான் இலவசமாக தருகிறேன், விலை மிகவும் குறைந்து தருகிறேன் என்று கெஜ்ரிவால் சொன்னார். இது அப்பட்டமான ஏமாற்றம். ஏனென்றால் டெல்லியில் உள்ள சீதோஷ்ண நிலைக்கு அது கூலராக இருக்கட்டும் இல்லைன்னா ஹீட்டராக இருக்கட்டும், எந்த சாமானிய குடும்பம் கூட 400 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்த முடியாது. ஆக வேண்டுமென்றே ஏமாற்றப்பட்டு விட்டோம். இன்று தேர்தல் வந்தால் கூட மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்கும். மக்கள் அங்கு ஏமாற்றப்பட்டு விட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆக டெல்லி தேர்தலையும் மற்ற தேர்தலையும் என்னால் ஒப்பிட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், கெஜ்ரிவால் என்ற ஒரு மனிதன் ஏதோ மலையை நான் தூக்கி என் தோளில் வைங்க நான் பிடிச்சிக்கிறேன்னு சொன்ன மாதிரி அதை செய்வேன் இதை செய்வேன், அவங்க கட்சியை இப்போ கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வர முடியல. ஆக டெல்லி மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். இப்போ உணர்றாங்கன்னு சொல்கிறீங்க. மோடி ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கும்போது தானே அந்த தோல்வி வந்தது டெல்லியில். இல்லையே, கெஜ்ரிவால் என்ற ஒரு ஏமாற்றுக்காரன் அங்கே இருந்தான் இல்லையா? இப்போ நம்மிடமே அதைத்தான் நான் உங்கள்கிட்ட இந்த மலையை தூக்கி வையுங்கள் என்று சொன்ன கதை. அப்படின்னா ஒரு இளைஞன் மலையை தூக்கிடுவேன் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் அவனுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சரி தூக்கிடுவான்னு பார்த்தா மலையை தூக்கி என் தோளில் கொடுங்க, இனிமே நான் தூக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதே கதை தான் கெஜ்ரிவால்கிட்ட. கெஜ்ரிவால் ஒரு இப்போ மோடி, நான் இன்னொன்று கேட்குறேன், ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு ஓய்வு எடுக்க வேண்டி வந்தது. 8 மாசமா ஒரு நாள் மோடி தனது பணியில் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியுமா? அவருக்காக செய்கிறார். அவருக்குன்னு குடும்பம் இருக்கா? அவருக்கு என்று ஏதாவது லாபகரமான ஏதாவது கொண்டு வரணுமா? எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்காக. அதுவும் இன்னொன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு டெல்லியை விட்டு அதற்கு பின்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு வந்த அத்தனை தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது.
மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் எங்களுக்கு நெடுநாளையாக கூட்டணியாக இருந்தவர்கள் குழப்பம் ஏற்படுத்திய பின்பும் கூட, காஷ்மீர் போன்ற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி, இந்துத்துவ கட்சி என்று சொன்ன இடங்களில், முஸ்லிம்கள் இருக்கிற இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய எம்எல்ஏ ஒருவர் வெற்றி பெறுகிறார். காஷ்மீரில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்று ஒன்றை நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது. இவையெல்லாம் சாமானிய விஷயம் அல்ல. இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னதை போல 10 ஆண்டுகள் மிக மோசமான ஆட்சியில் இருந்து ஒரு நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். பொருளாதாரம் அதல பாதாளத்தில் இருந்தது. லஞ்சம் 1,76,000 கோடி, 1,86,000 கோடி, இப்படித்தான் லஞ்சம். ஆக இவையெல்லாம் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்திக்கு ஓய்வெடுக்காமல் இருக்க முடியல. என்ன பண்ணிட்டார்? இன்னைக்கு விடுமுறையில் இருக்கிறார். ஆக இந்த நாட்டு மக்களுக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். அந்த நிலை இப்போ இது போன்ற விஷயங்கள் வளர்ச்சிக்காக செய்கிறாங்க. அந்நிய முதலீடு, தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் கொள்கிறார் பிரதமர் மோடி இருக்கிறாருங்கிற விஷயம்லாம் இருந்தாலுமே, இந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பல்வேறு விஷயங்கள், அதாவது தொடர்ந்து சிறுபான்மையினரை தாக்குறாங்க. இந்த அச்ச உணர்வு, சிறுபான்மையினர்கள் அச்ச உணர்வோடு இருக்கிறாங்க. இந்தியாவில் இதுவரை இப்படி ஒரு அச்ச உணர்வு கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ வந்ததில்லை. அப்படி ஒரு அச்ச உணர்வு வருது அப்படிங்கிறது மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இந்தியா முழுவதும் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களே. இவங்க இப்படியே இவ்வளோ ஒரு அச்சம் வருது, பதட்ட சூழ்நிலை வேண்டும் என்ற என்னை பொறுத்த மட்டில் சிறுபான்மை மீது நடத்தும் தாக்குதல் என்பது உருவகப்படுத்தப்பட்ட ஒன்று. இது பாரத தேசத்தில் சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் அரசியல் காரணம் இருந்தோ இல்லாமலோ எவ்வளவோ கலவரங்கள் வந்து கொண்டிருந்த பூமி இது. ஏதோ சுத்தமாக இந்த பூமிக்கும் இந்து இஸ்லாம் பிரச்சனைக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்ல முடியாது. அங்கங்கே இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் பூமி இது. ஆனால் ஒன்றை கேட்கிறேன், வந்த பின்பு, மோடி அவர்கள் வந்த பின்பு எங்கோ ஒரு இடத்தில் தேவாலயம் தாக்கப்படுகிறது என்றால் அதுக்கு எல்லாவற்றிற்கும் மோடி தான் காரணம் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும் பொழுது அஸ்ஸாமில் மிகப்பெரிய கலவரம் வந்தது. அப்பொழுது யாரும் மன்மோகன் சிங்கை சொல்லவில்லை, அந்த மாநில முதலமைச்சரை சொல்கிறார்கள். ஏன் இதே மோடி அவர்கள் குஜராத்தில் கலவரம் வந்த பொழுது யார் மத்திய அமைச்சரவை சொன்னார்கள்? சொல்லவில்லை. அதனால் தான் நான் சொல்கிறேன், இப்பொழுது கூட அங்கே மசூதிகள் தாக்கப்படும் போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மசூதிகளும் தேவாலயங்களும் தாக்கப்படும் பொழுது மோடி அவர்கள் காரணமாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஆக இது வேண்டுமென்றே மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். வந்தால் மதக்கலவரம் நிறைந்து விடும் என்ற ஒரு எச்சரிக்கையை வேண்டுமென்றே செய்தார்கள். ஆக அமைதியான சூழ்நிலையில் இந்த நாடு சென்றுவிடப் போகிறதே, நாம் சொன்னதெல்லாம் பொய்யாகிவிடப் போகிறதே என்ற காரணத்திற்காக மாற்றுக் கட்சியினர் உருவகப்படுத்துவது. நான் என்ன கேட்கிறேன், மெட்ராஸில் ஒரு பிரச்சனையே இல்லை என்றால், இதே மெட்ராஸில் ஒரு குப்பத்திலேயோ இல்லை என்றால் ஒரு குடும்பம் இருக்கும் இடத்திலேயோ ஒரு ஜாதிகள் இருக்கும் இடத்திலேயோ இல்லை மதங்கள் இருக்கும் இடத்திலேயோ பிரச்சனைகள் வரதான் செய்யும். இயல்பாக வருவதை கூட, யதார்த்தமாக வருவதை கூட நீ வந்தது பின்புதான் வந்தது என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது இதுக்கு அதிமுக காரணம், திமுக ஆட்சி காரணம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது போன்ற மத மோதல்கள், சாதி மோதல் வரும்போது அரசுக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை கண்டிப்பா. அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த மாநில அரசுகள் என்ன செய்கின்றன? மாநில அரசுகளின் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுகளுக்கு கையில் இருக்கிறது. நீங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும் பொழுது மாநிலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு நீங்கள் மன்மோகன் சிங்கை குற்றம் சாட்டவில்லை. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் மோடி அவர்களிடம் பழகியவள் என்ற முறையில் சொல்கிறேன், ஒரு அப்பட்டமான இந்த நாட்டு மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும். தான் பிரதம அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக மாறிவிட வேண்டும் என்ற வெறித்தனமாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறபடி அவர் ஒரு ஆட்சியில் இருக்கிறாரு, அரசு நிர்வாக பொறுக்கிறாரு, அவருக்கே அது தலைவலி தான். அது மாதிரி கலவரங்கள் வரதுனால அவர் விரும்பலன்னு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஆர்எஸ் பேக்ரவுண்ட் இருக்குங்கிற அந்த குற்றச்சாட்டு எப்படி பண்ணுறீங்க? ஆர்எஸ்எஸ் இதுவும் உருவகப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு தான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது ஒரு தேசியவாத அமைப்பு. நான் ஒன்று கேட்குறேன், சுனாமி வரும்பொழுது ஆர்எஸ்எஸ் சகோதரர்கள் சென்று அங்கே சேவை செய்கிறார்கள். அப்பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் சேவை செய்கிறார்கள் என்று யாரும் பாராட்டுவதில்லை. நான் கண்ணால் பார்த்தேன், அங்கே பிணங்கள் மிதந்து கொண்டிருக்கும் பொழுது துர்நாற்றம் வீசி மற்றவர்களுக்கும் நோய் தொற்று வந்துவிடும் என்ற நிலை இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் சகோதரர்கள் அந்த அப்படியே எடுத்து கொண்டு வந்து, அதாவது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும்
இதில் கூட நான் ஒன்றில் மாறுபடுகிறேன். உடனே எல்லாம் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இல்லை, எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன சடங்கு செய்ய வேண்டும் அந்த சடங்கை செய்து அவர்கள் அடக்கம் செய்தவர்கள். எந்த இடத்தில் இயற்கை பேரிடர் வந்தாலும், ஏன் இங்கே சென்னையில் சென்ட்ரல் ரயிலில் குண்டுவெடிப்பு நடந்தது, அப்பொழுது நோயாளிகளை உடனே ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போனது காவல்துறைக்கு முன்னால் அங்கே வந்து நின்னது ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள். ஆக ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது இத்தகைய அமைப்பு தான். வேண்டுமென்றே அதை உருவகப்படுத்தி ஏதோ அது மதவாதத்தை ஏற்படுத்தும் அமைப்பு என்று உருவகப்படுத்துகிறார்கள். நான் ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லும் பொழுது எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். அதை இங்கே குறிப்பிடுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு காங்கிரஸ் கட்சியின் மகளாக வளர்ந்தவள். எனக்கும் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றிய முழுமையான ஒரு கருத்து கிடையாது. நானும் தவறாகத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறேன். தங்கராஜ் என்ற ஒரு நோயாளி வந்து அங்கே அனுமதிக்கப்படுகிறார். இரத்த வாந்தி எடுக்கிறார். 10 பாட்டில் ரத்தம் தேவைப்படுகிறது. பயிற்சி மருத்துவராக இருந்து அந்த நோயாளியை காப்பாற்ற வேண்டுமே என்ற ஆதங்கத்தில் மேலும் கீழும் ஓடுகிறேன். அப்பொழுது செல்போன் கிடையாது. ஒரு வார்ட் பாய் வந்து என்கிட்ட சொல்றாரு, மேடம் ரத்தம் வேணும்னா ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்ட்ட தான் சொல்லணும்னு. அப்போ தஞ்சாவூரில் அந்த கிளை கிடையாது. திருச்சிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம். திருச்சியில் இருந்து 10 சகோதரர்கள் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு 4-5 மணி நேரத்திற்குள் வருகிறார்கள். 10 பாட்டில் ரத்தம் கொடுக்கிறார்கள். இன்றும் தங்கராஜ் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் எல்லாம் யார், உங்களுக்கு என்ன முகவரி என்று கேட்கிறேன். இல்லை, நாங்கள் ரத்தம் கொடுப்பதற்காகத்தான் வந்தோம், நான் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த சுயம் சேவகர்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். இன்னும் சொல்கிறேன், இன்று நான் ஒரு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து இன்று பாரதிய ஜனதா கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் முதல் விதை நான் மருத்துவக் கல்லூரியின் மாணவியாக இருக்கும்பொழுது ஆர்எஸ்எஸ்ஸினால் போடப்பட்டதுதான். ஆக இப்படிப்பட்ட அமைப்பை பற்றி தவறாக எடுத்து சொல்லப்பட்டு தவறாகவே முன்னுதாரணப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறதே தவிர உண்மையில் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தேசியவாத சேவை இயக்கம். எங்கள் கொள்கையை உறக்கச் சொல்கிறோம். அதுதான் அந்த கொள்கையின் அடிப்படை. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, உண்மையிலே பாராட்டுவாங்க, எந்த மதத்தினராக இருந்தாலும் எந்த கட்சியினராக இருந்தாலும். ஆனால் இப்போ மோகன் பகவத் அவர்கள், இப்போ இருக்க தலைவர்கள் எல்லாருமே சொல்றது பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தினர் எந்த ஆளுமை, அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை வரக்கூடிய இதுவரையும் புகழப்பட்ட பிரமுகர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை பற்றி இவங்க வந்து வேறு விதமா ஒரு கொச்சைப்படுத்த விதமா தொடர்ந்து சொல்றாங்க. இப்ப கூட அன்னை தெரசா வந்து அன்னை தெரசாவை பற்றி பேசியதை அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்தில் டெல்லி கூட்டத்தில் கூட அன்னை தெரசா மீதே இப்படி ஒரு விமர்சனம் இருந்தது. இது யதார்த்தமாக, அது அவர் மட்டும் சொல்லவே இல்லை, இதற்கு முன்னால் பல கருத்துக்கள் பல கருத்து பதிவுகள் அப்படி வந்திருக்கிறது. அன்னை தெரசாவையே அப்படி செய்யல, காந்தியையே தவறாக நினைத்த சமூகம் தானே இது. அதனால் அன்னை தெரசாவை இப்படி குற்றம் சாட்டப்பட்டார் என்று தான் அவர் சொல்லி இருக்கிறார். அன்னை தெரசா அதில் தான் ஈடுபட்டார் என்று சொல்லவில்லை. அந்த அளவிற்கு மேம்போக்கான கருத்துக்களை அவர்கள் சொல்லவே இல்லை. இதுவரை அன்னை தெரசாவையோ காந்தியவோ இவங்களெல்லாம் ஒரு பொதுவான இந்தியாவுடைய பொது அடையாளங்கள் தான் பார்த்தாங்க. இவர் இந்து, இவர் வைசியா, கிறிஸ்தவர். நான் என்ன கேட்கிறேன், வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் நான் என்ன கேட்கிறேன்னா, கருத்து சொல்வதை நீங்கள் பலமாக இருந்தீர்கள் என்றால் கருத்து சொல்றா என்ன கேட்கிற ஒரு எனக்கு இருக்கிற கோபம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களே, இதே கேள்வியை ஒரு இஸ்லாமியர் உறக்க பேசும்பொழுது அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க மறுக்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன், ஒரு விஸ்வரூபம் படம் வெளிவர மறுத்தது. அந்த விஸ்வரூப படம் 10,000 பேர் அங்கே மக்கள், குழந்தைகள் அங்கே தவித்து கொண்டிருந்தார்கள், வீட்டுக்கு போக முடியாம. திடீர்னு ஒரு 10,000 பேர் தெருவில் கூடுறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கு? ஒரு சினிமாவில் ஒரு கருத்து வந்தது, உடனே கருத்து சுதந்திரம் தானே என்று எவரும் பதில் சொல்ல மறுக்கிறீர்கள். யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. கருத்து சுதந்திரம் தானே, இதை பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு கேட்க மறுக்கிறார்கள். அதே இது பெரும்பான்மை சமூகம் தெருக்கு வந்த உடனே மத சுதந்திரம் இல்லையா என்று கேட்கிறார்கள். இந்த சமூகத்தின் வெளிப்படையான கருத்து கூறுவதில் கூட இந்த பாராபட்சம் இருக்கிறது என்று சொல்கிறேன். இந்த சமுதாயம் பெரும்பான்மை மக்களை வேண்டுமென்றே ஒரு நேரடி பார்வையில் இல்லாமல் ஒரு கூர் பார்வையோடு பார்க்கிறது இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்களேன், இந்தியா மாதிரி ஒரு பன்முகம் உள்ள ஒரு நாட்டுல பாதுகாப்பு யாருக்கு தேவை? பெரும்பான்மை மக்களுக்கா, சிறுபான்மை மக்களுக்கா? அவங்களுக்கு இப்ப யாருக்கு குறைவா இல்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன், யாருக்கு பாதுகாப்பு இல்லை? யார் கொல்லப்பட்டார்? ஒரே ஒரு விஷயம், நான் இதுலதான் எனக்கு ரொம்ப ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேங்க. சுரேஷ் யாரு? ரமேஷ் யாரு? வெள்ளையப்பன் யாரு? பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறீர்கள். யாருக்கு பாதுகாப்பு இல்லை? இன்று மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்களான்னு கேட்கிறேன். எங்கள் கூட பழகியவர்களை
வெட்டி கொள்கிறாருங்க. ரமேஷ் யாரு? எங்க கூட இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக இஸ்லாமிய அமைப்பு தான் செஞ்சதா உறுதி ஆயிடுச்சு. அது இவ்வளவு பேர் என்னங்க நீங்க அவங்க முஸ்லிம் உம்மட் கேக்குறாங்க, நீங்க நிரூபிக்கல. யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? தயவு செய்து இந்த பிரிவு இந்த நிகழ்ச்சி முதல் பிரிவினை ஏற்படுத்தி விடாதீர்கள். யார் கைது? பக்ரீதீன் யாருங்க? யார் கைது செய்யப்பட்டார்? கைது செய்தது யார்? கைது செய்யப்பட்டது யார்? நாங்க மறுபடியும் சொல்றோம், எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அல்ல. ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களாக இருக்கும்போது அதை குறிப்பிட்டு கூட சொல்வதற்கு ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு உரிமை இல்லை என்று வரும்போது எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு முறை சொன்னாரு, தீவிரவாதின்னு சொல்லுங்க, ஏன் இஸ்லாம் தீவிரவாதிங்கிறீங்க? ஆனா நாங்க இந்துக்கள் யாரையும் விமர்சிக்கிறோம். யார் கொல்லப்பட்டார்? யார் கொல்லப்பட்டார்னு கேக்குறேன். நீங்க ஜவஹர்லால் சொல்றது அவ்வளவு பெருமையா சொல்றீங்களே, நாங்க சொல்றதை நீங்க அப்படி எடுத்து சொல்ல மாட்டீங்க. அவர் கேட்கறத பெருமையா சொல்றீங்களே. யார் கொல்லப்பட்டார்? எதற்கு கொல்லப்படுகிறார்கள்? ரமேஷ் யார்? என்ன வேலை செஞ்சாரு? வெள்ளையப்பன் என்ன வேலை செஞ்சார்? ஏன் கொல்லப்பட்டார்கள்? இந்து முன்னணி என்ற ஒரே காரணத்துக்காக கொல்லப்படுகிறார்கள். யாருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்கிறேன். அவர்கள் குழந்தைகள், ரமேஷோட 2 குழந்தைங்களையும் அவர் சுரேஷோட 2 குழந்தைங்களையும் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருதுங்க. எந்த காரணத்திற்காக அவர்கள் தந்தை இழந்தார்கள்? அவர்கள் அந்த பகுதியில் அவர் தனது பண்பாட்டை ஓங்கி சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக. யாருக்கு பாதுகாப்பு இல்லை? இது பாராளுமன்றம் தாக்கப்பட்டது, யார் கைது செய்யப்பட்டார்? குண்டு வெடிக்கிறது யார் வைத்தார்கள்? இல்ல அதுலயுமே அவங்க என்ன சொல்றாங்க, எடுத்த உடனே எங்களை சந்தேகப்பட்டு கைது செய்யறாங்க. அவர்கள் யார் சொன்னா? யாரான் அப்படி சொன்னோம்? அப்படி சொல்லலையே. கொல்லப்பட்டார்கள் என்று சொல்ல, கைது செய்யப்பட்டிருக்கார்கள் யாருன்னா பார்க்கணுமே தவிர யாரை குறை சொன்னார்கள்? நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அது அவர்களா உருவகப்படுத்திக் கொள்வது. அவர்களா நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக இப்பவே பாருங்களேன், நான் இப்படி கேட்கறதுனால உடனே என்னை எதிர்த்து உடனே ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மதம் என்பது மனிதர்களை இணைப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும், பிரிப்பதற்காக இருக்கக்கூடாது. இன்னைக்கு குஷ்பு மதக்கலவரம் அதிகமாயிடுச்சுன்னு பேசுறாங்க. குஷ்புக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? என்ன மதக்கலவரத்தை பார்த்தாங்கன்னு நான் கேட்கிறேன். ஆக ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. பாரதிய ஜனதா கட்சினாலே உடனே மதக்கலவரம்னு பேசினா உடனே எல்லாம் கைத்தட்டுவாங்க அப்படின்னு. இதை பேசுறதை நிறுத்துங்கன்னு நான் சொல்றேன். மோடி அவர்கள் இன்னைக்கு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்குன்னு ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி தங்க நாற்கரசாலைன்னு வாஜ்பாய் இஸ்லாம் போகக்கூடாது, இந்துக்கள் போகக்கூடாது. இனிமேலாவது தயவு செய்து இத்தகைய பிரிவினையை விடுங்கள் என்று நான் எல்லாரையும் தான் கேட்டுக்கிறேன். நாங்க அப்படி பேசுறது இல்லைங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு பிஜேபி அப்படி பேசுறது இல்ல. தமிழ்நாடு நான் என்ன ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று கபில் சிபல் சொன்னார்னா உடனே அதுக்கு நமக்கு சல்மான் குர்ஷித் சொன்னார்னா உடனே அது மதவாதம் இல்லை. இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொன்னா உடனே அது மதவாதமா போயிடும். இதுதான் தவறுன்னு சொல்றேன். நான் இடஒதுக்கீடு இருக்குல்லங்க, பிற்படுத்தப்பட்டோர் முகம் எங்களுக்கு நான் இன்னொன்னு கேட்கவா? இப்ப நாங்க 3 வருஷமா எதுக்கு போராடணும்? 7 இந்துக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. அதே அப்போ கூட எங்களோட நாகரிகத்தை நீங்க பார்க்கணும், அன்பை நீங்க பார்க்கணும். இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் கிறிஸ்தவ குழந்தைகளுக்கும் கொடுப்பதை போல ஏழை இந்து குழந்தைகளுக்கு கொடுங்கள் அப்படின்னு தான் சொன்னோம். நீங்க சிறுபான்மையினர் நலன் காப்பதற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். அப்ப பெரும்பான்மையில ஏழை மக்களாக பிறந்தால் அந்த குழந்தைகள் பாவம் செய்தவர்களா நான் கேட்கிறேன். இப்ப உங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு, பக்கத்து வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு. இஸ்லாம் என்பதற்காக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், கிறிஸ்டியன் என்பதற்காக ஸ்காலர்ஷிப். இந்து குழந்தை கஷ்டப்படுது, ஆனா ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஏன் அப்படி மதம் வைத்து பிரிக்காதீர்கள் என்று சொல்கிறேன். ஆக இது எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், மதம் என்பதோ பிரிவினை என்பதோ இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்றாலும் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு மாய கண்ணாடியை போட்டு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு நான் கேட்கிறேன், இந்த பாரத தேசம் தான் எனது மதம், இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தான் எனது புனித நூல் அப்படின்னு சொல்றதுக்கு மேல என்னங்க வேணும்? இதற்கு மேல ஒரு பிரதமர் இதுல கூட ஒரு விஷயம் வந்தது. அதாவது மோடி அவர்கள் டெல்லி தேர்தலுக்கு பிறகு சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் எல்லாம் பேசினாங்க. அது கூட இந்த டெல்லி தேர்தலில் அவங்களுடைய இந்துத்துவா கொள்கையில் கிடைச்ச அடியின் விளைவாக தான் அவங்க மாத்தி பேசுறாங்கன்னு விமர்சனம். பகவத்கீதை தேசிய நூலா அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அவர் சொல்லல, யார் பேசினாலும் அதுக்கு மோடி தான் பதில் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? பிஜேபி காரங்க தானே சொல்றாங்க. யார் சொன்னாரு? சுஷ்மா ஸ்வராஜ் கருத்து ஏன் சுஷ்மாக்கு அந்த உரிமை இல்லையா நான் கேட்கிறேன். சுஷ்மாக்கு உரிமை இல்லையா? சுஷ்மா தான் நினைத்ததை தனக்கு வாழ்க்கைக்கு அந்த நூல் வழிகாட்டுகிறது என்று நினைக்கிறார், அந்த கருத்தை சொல்கிறார். யாருமே கருத்தே சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். 85% பெரும்பான்மையினர் வாழும் ஒரு நாட்டில் 85% பின்பற்றும் ஒரு இதிகாசத்தை நான் சொல்லக்கூடாதுன்னு கூட சொன்னா எப்படி? அதுக்கு கூட உரிமை இல்லைன்னா அப்ப யாருக்கு உரிமை பறிக்கப்படுகிறது? யாரோட உரிமை பறிக்கப்படுகிறதுன்னு கேட்கிறேன். நான் சொல்றது, நான் மக்கள்கிட்ட வைக்கிறது ஒண்ணுதான். நான் இயேசு இப்படி பார்த்தா நான் பிறந்ததிலிருந்து மதச்சார்பின்மையாளர் தான் வளர்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த மதச்சார்பின்மையை ஓட்டுக்காக,
இந்த நாட்டு மக்களை பிரிப்பதற்காக பயன்படுத்தினால் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீ இதை நாட்டு மக்களை சேர்ப்பதற்காக பயன்படுத்துங்கள். இன்னொன்று, இவ்வளவு சொல்றீங்களே, மோடி 10 மாதம் வந்த பின்பு மதக்கலவரங்கள் வருகிறது என்று சொல்கிறீர்களே, இந்த நாட்டை 67 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டு இருந்தது. முழுமையான மதச்சார்பின்மை நாடாக இதை கொண்டு வர முடிஞ்சதா? முடியல. நீங்க இந்த மத பிரிவினையை வைத்தே ஓட்டு வாங்கி கொண்டிருந்தீர்கள். உத்தரப்பிரதேச தேர்தல் வந்தவுடன் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் ஆரம்பிக்கிறீங்க? அதை ஆரம்பிப்பது யார்? காங்கிரஸை சார்ந்தவர்கள். RSS காரங்கள்லாம் தீவிரவாத இயக்கங்கள் வைத்திருக்கிறார்கள். பேசுறது யாரு? காங்கிரஸ்காரர்கள். இப்படி பேசி பேசி பேசியே இந்த நாட்டை பிரிவுபடுத்தி நீங்களும் நானும் ஒன்னா இருக்கணும் நினைச்சா கூட, ராமும் ரஹீமும் ஒன்றாய் கைகோக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட குஷ்பு போன்றவர்கள் கைகோர்க்க மறுக்கிறார்கள் என்றால் அவர்களோட வக்கிர தன்மை அது காண்பிக்கிறது என்று சொல்கிறேன். என்ன மத கலவரத்தை பார்த்துட்டாங்க மோடி வந்த சொல்வதற்கு இவர்களுக்கு யார் உரிமை இருக்கிறது? 1 2 3 4 சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே நடக்கவில்லையே. ஆக வேண்டும் என்றே சிறுபான்மை குழந்தைகளின் மனதில் விஷத்தை பதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்கிறார்கள். இன்னும் சொல்றேன், இன்று வளர்ச்சி அதிகமாக வர வர இஸ்லாம் குழந்தைகளும் கிறிஸ்தவ குழந்தைகளும் மோடி அவர்களை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் மோடியின் பக்கம்தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ அமைப்புகள் இங்க பாரதிய ஜனதா கட்சி, நான் இன்னொன்னு கேட்கிறேன், 5 மீனவர்கள் தூக்கு கயிற்றுக்கு பக்கத்திலே போனவர்கள் மீட்டெடுத்து வந்தார். யார் அவங்க? அவங்க கிறிஸ்தவர்கள். அங்க ஃபாதர் அலெக்சிஸ் எதற்காக ஆப்கானிஸ்தான் போனார்? அவர் கடத்தப்பட்டார். உங்களை இந்தியர்னு பார்க்கலாமா? இந்தியர்ங்கிற முறையில் மீட்டார். அதை பார்க்கிறோம் இல்லையா? இந்தியன்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நாங்கள் பார்த்தால் இந்தியர் என்று பார்க்க வேண்டும், மற்றவர்கள் பார்த்தால் கிறிஸ்தவர்கள் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கலன்றதுக்காக சொல்றேன். அந்தோணி அவங்க அப்பாட்ட போய் நேரடியா பேசி அதை தான் மகன் வெளியே வந்து விட்டதை போல மோடி சந்தோஷப்படுறார். ஏன் இதையெல்லாம் பாராட்ட மறுக்கிறீர்கள்? இதே குற்றச்சாட்டை தான் குஜராத்தில் வைத்தார்கள். அது எடுபடவில்லை. 3 முறை வெற்றி பெற்றார். குஜராத்தை தாண்டி இன்று பிரதம அமைச்சரானார். இதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் கூட நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் எனது வேண்டுகோளாகவே வைப்பேன். உங்களை இந்த அரசியல்வாதிகள் பிரிக்க பார்க்கிறார்கள். தயவு செய்து அந்த காலம் கடந்து விட்டது. மோடி அவர்கள் எல்லோரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள், இணைக்க பார்க்கிறார்கள். இந்தியனாக ஒன்றாக வாழ்வோம். 67 ஆண்டு காலம் பிரித்து 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 அரசியல் செய்து கொண்டிருந்தது போதும் என்பதை சிறுபான்மை சகோதரர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இல்லை, இப்போ நீங்கள் கருத்து சுதந்திரம் பெரும்பான்மை மக்களுக்கு இல்லையா? நீங்கள் இன்றைக்கி ஒரு ஊடகத்தில் என்ன விவாதம் நடத்தணுங்கிறது கூட இந்துத்துவ அமைப்புகள் தீர்மானிக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஒரு அழகான விஷயம் இல்லை. ஒரு தொலைக்காட்சியில் நடத்துகிறாங்க, அதை எதிர்க்கலாம், விமர்சனம் செய்யலாம், அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. விஸ்வரூபம் படம் வெளிவர முடிஞ்சதா? பதில் சொல்லுங்க. இல்லை, நான் அதுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? அப்போ ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? ஒரு சினிமா கூட உங்கள்கிட்ட கேட்டு தான் எடுக்கலான்னு ஏன் கேள்வி கேட்கல? ஒரு சினிமாவில் கூட கருத்து சுதந்திரம் இல்லையான்னு ஏன் கேள்வி கேட்கவில்லை நீங்கெல்லாம்? அப்போ நான் தாலின்றது என்னோட விஷயமோ மற்றவங்களோட விஷயமோ, இந்துக்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் தாலி கட்டலையே அந்த நாட்டில். தமிழ் பெண்கள், நான் மருத்துவராக இருக்கிறதுனால சொல்றேங்க, அந்த தாலி தமிழ் மக்களோட உணர்வோடு ஒன்றியதுன்னு கொச்சைப்படுத்துகிறீர்கள் நீங்கள். இதை போல டாபிக்ஸ் எடுத்து நான் என்ன கேட்கிறேன், நான் டாக்டருங்க, சிசேரியன் பண்ணணும்னா தாலியை கழட்டுனா கழட்ட மாட்டாங்கங்க. என் உயிர் போனா கூட பரவாயில்ல, மஞ்சள் கயிறை கட்டி என் கழுத்துல கட்டின பிறகு தான் தாலியை கழட்டும்பாங்க. இல்ல அனஸ்தீசியா உடனே கொடுக்கணும்னா இல்ல எடுத்து மேல பின் பண்ணுங்கம்பாங்க. அப்படிப்பட்ட உணர்வை ஏன் புண்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறேன். சரி, உணர்வை புண்படுத்தியாச்சு, இல்லைன்னு சொல்லியாச்சு, எங்களோட உரிமை. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயத்துல இதே டாபிக்கை இன்னொரு மதத்தை புண்படுத்தும் வரை டாபிக் வைப்பீங்களான்னு அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கல. அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கேட்கிறார்கள், வைப்பீங்களா நீங்க? ஏன் வைக்க மறுக்கிறீங்க? இல்ல, ரெண்டுமே தவறு. நான் இப்படி கேட்கிறேன், இஸ்லாமிய அடிப்படைவாதமா இருந்தாலும் இந்த அடிப்படைவாதம், இவரெல்லாம் சேர்ந்து ஒரு ஊடகத்தை ஒரு அரசு நிர்பந்திக்கிறது. நானும் தான் அதை மறுப்பு சொன்னேன். நானும் தான் அந்த ஊடகத்துல தாக்குதல் நடத்தக்கூடாது. இஸ்லாமியர் செஞ்சாலும் தவறுங்க, தவறுன்னு வச்சுக்கோங்க, யாருமே நிர்பந்திக்க கூடாது. இஸ்லாமியர்கள் செய்தாலும் தவறுன்னு நீங்க சொல்ற வாதம் மேல வரமாட்டேன் ஏன்னு கேட்கிறேன். இதே அமைப்புகள் விஸ்வரூபத்துக்கு எத்தனை பேர் எதிர்ப்பு சொன்னாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விஸ்வரூபத்துல எல்லாரும் இறங்கி போராடிய போது கமலஹாசன் அங்க ரோட்ல உட்காந்து அழுதாரேங்க. யாருங்க கூட வந்தா? யாரும் கூட வரல, எல்லாரும் அடிபணிஞ்சாங்கல்ல அதுக்கு. ஆக நீங்க இன்னொரு கருத்தை சொல்லும்போது எல்லோரும் அடிபணிவீர்கள், இன்னொரு கருத்தை சொல்லும்போது எல்லாம் இந்த நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நீங்க எதிர்ப்பு சொல்வதில் கூட இப்போ சிறுபான்மை, நான் வெள்ளையன் தாக்கப்படுறாருங்க, ரமேஷ் கொல்லப்படுறாருங்க, ஏன் உங்களோட எதிர்ப்பு குரல் வர மாட்டேங்குது? அதே இது வேறு ஏதாவது எல்லா தலைவர்களும் வந்தாங்க, எல்லா தலைவர்களும் வீட்டுக்கு வந்தாங்க, பாமக வந்தாங்க, மதிமுக வந்தாங்க, எல்லா தலைவர்களும் வீட்டுக்கு வந்தாங்க. ரமேஷ் போது வந்தாங்க. மற்ற நேரங்களில் சொல்றேன், ரமேஷ் என்பது எங்களோட பொதுச் செயலாளர். மற்ற நேரங்களில் சொல்கிறேன், ஒரு அமைப்பு தாக்கப்படும் பொழுது
ஏன் அது மறுக்கப்படுகிறது, ஏன் அது கண்டிக்க மறுக்கப்படுகிறது, உடனே அதற்கான எதிர்ப்பு குரல் உடனே வந்து இல்ல நீங்க இந்துக்களுக்கு ஆபத்து இப்படிலாம் நீங்க சொல்றீங்களா? இப்போ நான் கட்சி நடத்துகிற உங்களை விமர்சிக்கிற கட்சியா அந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாருமே இந்துக்கள் தானே, தலைவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தானே. இந்துக்கள் தான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு இந்துக்களுக்கு ஒரு அபாயம் இருந்தா அது அவங்கள பாதிச்சிருக்கும்ல. திருமாவளவனையோ வைகோவையோ ராமதாஸையோ பாதிச்சிருக்கும்ல. நான் என்ன கேட்கிறேன், இவங்களை அவங்க இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள், எங்க கட்சி சார்ந்தவர்கள், அவங்க கொல்லப்படுறாங்க இல்லையா, அவங்க ஏன் கொல்லப்பட்டாங்கன்னு யாரும் கேள்வி கேட்டீங்களா? அவங்க எந்த வித பேக்ரவுண்ட், பாமக கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க, கண்டனம் தெரிவிக்கிறது இல்லப்பா, அவங்க வந்தது வேற விஷயம். ஜெனரலா இந்த மாதிரி இந்துக்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது அது ஏன் அவர்களுக்கு மேல ஃபோக்கஸா வர்ற மாதிரி மற்ற நேரத்துல ஏன் வரமாட்டேங்குது, விஸ்வரூபம் கொண்டு வரும்பொழுது இது அவங்களோட உரிமைன்னு விட்டுறாங்க இல்லையா, அவங்க ஏன் அவர்களை புண்படுத்துகிறார்கள், இதே டாபிக்ஸே சொல்ல. விஸ்வரூபம் வரும்போது முஸ்லீம் அமைப்புகள் மட்டும் தான் அவங்களுக்கு ஆதரவா, வேற எந்த கட்சி இடதுசாரிகளோ வேற திராவிட கழகமோ அவங்களுக்கு ஆதரவாலாம் இல்ல. எதிர்ப்பு சொல்லல, நான் கேட்கிறேன், ஆதரவு சொல்லல, எதிர்ப்பே சொல்லல, ஏன் எதிர்ப்பு சொல்லல? இல்ல அதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அவங்க படம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஏன் சொல்லல? சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணா பிளாஷ்பேக் எடுத்து பாருங்க. நான் திருப்பி சொல்றேன், இதுல வந்து பிரச்சனை வந்து மதவாதிகளிடம் இல்லை, மதத்தின் மீதும் இல்லை, மதத்தை பின்பற்றும் மனிதர்கள் மீதும் இல்லை, அரசியல்வாதிகள் அதை பிரித்து பார்க்க வேண்டும் நினைக்க அதில் குளிர் காய்கிறார்கள். அதில் சில பேர் எனக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ சமீபத்தில் வந்து அந்த மாட்டு இறைச்சிக்கு தடை வந்தது வந்து பெரிய லெவலில் தலித் அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, மற்ற இடதுசாரி அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, இஸ்லாமியர்கள் சாப்பிட்ற உணவுங்கிறத விட இந்துக்கள்லேயே தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கணிசமான அளவு மாட்டு இறைச்சியை இயல்பாக சாப்பிட்ற அளவுக்கு ஏழை மக்கள் இருக்கிறாங்க, ஸ்லம்மில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்துக்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பே வந்து இந்துக்களில் பெரும்பான்மையாக சாப்பிடக்கூடிய மாட்டு இறைச்சியை தடை செய்கிறது எப்படி சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. மாட்டு இறைச்சியை தடை செய்யுதுன்னா அது வந்து ஒரு ஒரு அதுலயும் பிராணி வதைகள் பார்க்க மாட்டேன்றீங்க. அப்போ பிராணி வதைகளை ஏன் அதுல பார்க்க மாட்டேன்றீங்க? பாஜக எது சொன்னாலும் உடனே அது சரி தப்புன்னு சொன்னா இந்துக்களே கணிசமான பேர் சாப்பிட்றாங்களே. அதை ஒரு பிராணி அடிச்சு கொள்றது சரியான்னு முதல் யோசனை பண்ணும்ல. அது எப்பவுமே ஆடு கோழி எல்லாம் தானே சாப்பிட்றாங்க. அது ஒரு புனித இதுன்னு நினைக்கும் போது ஏன் அதை நீங்க கொள்றீங்கன்னு கேட்கும்போது அது தவறு இல்லையே. ஆக்சுவலா பசு வந்து ஒரு கடவுளா கும்பிட போகும்போது அந்த நம்பிக்கை இருக்கிறவங்கள யாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லல. பழக்கமா இருக்கிறவங்க அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு கட்சி சொல்லும்போது எல்லாவற்றையும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீர்கள் என்றால் அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. இப்போ நீங்க இந்த தாலி விஷயத்துல சொன்னீங்க, தாலி விஷயம் முக்கியமானதுன்னு. இப்போ வந்து திராவிட கழகம் அதற்கு இந்த அம்பேத்கர் பிறந்தநாள்ல அவங்க அப்படி நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா, நாங்கள் நடத்துகிறோம், தாலி கலட்டும் நாளும் நடத்துகிறோம், விருப்பப்பட்ட பெண்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க. அதுக்கு எதிராக இந்து மக்கள் கட்சி நாங்கள் சுமங்கலி குங்குமம் கொடுக்குற போராட்டம் நடத்த போகிறோங்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்கள் விருப்பப்பட்டால் அவங்க கட்டிக்கிட்டோம், கலட்ட விருப்பம். எனது கோரிக்கை என்ன தெரியுமா, தாலி பிரச்சனை எப்போ வந்தது? எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. பசியை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பசியில் இருக்கிறான், பஞ்சத்தில் இருக்கிறான், அவனை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? இது வேண்டுமென்றே ஒரு சமூகத்திற்கு கோபம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சனை எடுக்கிறீர்கள். அதே போல தான் ஒரு 14 ஏப்ரல் 14 என்பது ஒரு வருஷப்பிறப்பு, ஒரு மாதப்பிறப்பு. நீங்கள் வருஷப்பிறப்பு நீங்கள் ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க, மாதப்பிறப்பு நாங்கள் வருஷப்பிறப்புன்னு அதை ஒத்துக்கிறோம், அதுலேயே பிரச்சனை. ஓகே, மாதப்பிறப்புன்னு வச்சுக்கோங்க. அது பெண்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கிற ஒன்றில் ஏன் நீங்கள் கை வைக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஆக நான் என்ன கேட்குறேன், உங்கள் போராட்டங்களும் உங்கள் ஆர்ப்பாட்டங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுல இருக்கட்டும். இதே வீரமணிகிட்ட கேட்குறேன், இன்னைக்கு இவ்வளோ பேசுறீங்களே, இவ்வளவு காலேஜஸ் நடத்துறீங்களே, எத்தனை பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக சீட் கொடுத்துட்றீங்க? அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம் அமைச்சர் இருக்கிற காலேஜஸ்லாம். என்ன நாங்கள் எல்லாம் சமூக சேவைக்காக தான் இருக்கிறோம், எதுக்கு எங்களுக்கு சொத்து சொகம்? அது கமர்ஷியல்னு சொல்லி தான் நடத்துறாங்க அவங்க. சொத்து சொகம் நான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன், இப்போ அவங்க ஏழை மக்களே இல்லையா அந்த நாட்டில்? ஏழை குழந்தைகளே இல்லையா? ஏழை குழந்தைகளே இல்லையா அந்த நாட்டில்? எதுக்கு இதை சொல்றேன்னா, சுயநலம். நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் சுயநலத்திற்காக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். வெளியே நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்வாதி, இப்போ ஹிந்தி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழை பற்றி ஓங்கி பேசும் அவங்க வீட்டு குழந்தைகள் எல்லாம் ஆங்கில பள்ளிகளில் தான் படிக்கிறாங்க, ஹிந்தி தான் படிக்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன 5ஆம் கிளாஸுக்கு மேலே நான் என்னை தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணும்னு சொன்னார். தமிழிசேன் பேர் வச்சுட்டனால நான் எனது புத்திசாலித்தனால ஆங்கிலம் கற்றுக்கிட்டேன் நான். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, சொல்வது படி எந்த அரசியல்வாதியும் நடப்பதில்லை. ஆனால் இதை பிரித்தாலும் மொழியை வைத்து, மாநிலத்தை வைத்து, மதத்தை வைத்து பிரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அரசியலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மக்கள், உதாரணத்திற்கு இந்த மேகதாது அணையை பற்றியே நான் சொல்லும் பொழுது சொன்னேன், எப்பொழுதுமே தமிழகத்தை ஒரு போராட்டக்களமாக மாற்றி வைக்காதீர்கள் என்பது எனது கோரிக்கை. மீத்தேனா உடனே போராடு,
நியூட்ரினோவை உடனே அது போராடுற அளவுக்கு முக்கியமான பிரச்சனை இல்லையா? அவங்க விவசாயிகளோட வயிற்று பிரச்சனை சொல்றாங்க. நியூட்ரினோ உடனே நான் வயிற்று பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல. இதே காவிரியை பற்றி இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதே காங்கிரஸ் எப்ப வாய் திறந்தாங்க? இதே மீத்தேன் திட்டத்தை கொண்டு வரும்போது ஏங்க எதிர்க்கல? ஏன் எதிர்க்கல? நாடாளுமன்றத்துல எதிர்த்திருக்காங்க. கனிமொழி எப்ப எதிர்த்தாங்கன்னு கேக்குறேன். எனக்கு இது ரொம்ப கோவம் வரும் நீங்க இப்ப சொன்னீங்கன்னா. கனிமொழி திமுக சேர்ந்தாங்களா? கனிமொழி இப்பதான் திமுக சேர்ந்தாங்களா? மீத்தேன் திட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது யார்? கையெழுத்து போட்டது யார்? ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. எந்த கட்சி இப்பொழுது ஆட்சி நடந்தது? இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் எழுந்து பேசுறது தார்மீக உரிமை இல்லைன்னு நான் சொல்றேன். சொல்லும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது தலையை ஆட்டிவிட்டு இன்னைக்கு எழுந்து பேசுறதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? இதே கனிமொழி மீத்தேன் திட்டத்திற்கு அவர்கள் கட்சியாக ஆட்சியாக இருக்கும்போது ஆதரவு தெரிவிக்கும் பொழுது எதிர்த்திருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு மரியாதை செய்வேன். இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது இளங்கோவன் பேசலாம், கனிமொழி பேசலாம், ஸ்டாலின் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். ஆனா இதே மீத்தேன் திட்டத்தை ஆட்சியில் இருக்கும்போது நான் எதிர்த்தேங்க. பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மத்தியில் இருக்கிறது, விவசாயிகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்தோம். அப்படி தனிப்பட்ட முறையில் நீங்க எதிர்த்தீங்க? தனிப்பட்ட முறையில் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்ற முறையில் தான் நான் எதிர்த்தேன். அது எங்கள் கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம், கட்சி அதை செவிசாய்த்தது. இதே நியூட்ரினோ திட்டம் மக்களுக்கு ஆதரவான திட்டம் என்று நான் சொல்கிறேன். நீங்க எதையுமே டெவலப் பண்ண விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உயர்நீதிமன்றம் போயாச்சு. நியூட்ரினோ திட்டத்துக்கு கூட 2016 தான் இன்னும் அவங்க பர்மிஷன் வாங்கணும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. மத்திய அரசின் சுற்றுப்புற சூழல் இன்னும் பண்ணல. எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ 28ஆம் தேதி பந்த். இதில் ஒரு நாளைக்கு சாமானிய மக்களின் வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதிக்கும்? எத்தனையோ முறை அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தி இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் அப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். மேகதாதுக்கு எவ்வளவு இது கட்சிகள் முன்னெடுக்கலையே, விவசாய சங்கம் முன்னெடுத்து எல்லா கட்சியும் பின்னாடி வராங்க. விவசாய சங்கம் முன்னெடுத்து எல்லாரும் எடுத்தா கூட அதுல இத மாதிரி போராட்ட களமாகவே இதை ஆக்கி கொண்டிருப்பதை விட ஆக்கப்பூர்வமான கோரிக்கை வைக்கலாம் நான் கேட்கிறேன். தமிழகத்துல நீங்க எல்லாருமே அதை மட்டுமே பாராட்டல. ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் தமிழகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வளர்ச்சி தமிழகத்திற்கு இன்னைக்கு இந்தி ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரால் தமிழக தலைவர்கள் தமிழ் உணர்வு என்னை விட அதிகமானவங்க யாருமே கிடையாதுங்க. நான் ரத்தத்துல சதையில எனக்கு தமிழ் இருக்கு. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்களே, நீங்க தமிழ் கற்றிருக்கிறீர்களா என்று சொல்லும்போது நான் சொல்லுவேன், தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன். ஆனா இன்னைக்கு என்னால காமராஜருக்கு பின்பு தமிழகத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் வடநாட்டுல போய் என்னோட உரிமை எடுத்து பேச முடியவில்லை. என்ன காரணம்? மொழி பிரச்சனை. யாரால? இன்னைக்கு கேரளால ஆந்திரால சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அங்கே போய் மிகப்பெரிய நிலையில் இருக்கிற என்னோட உணர்வை கூட எடுத்து ஆங்கிலத்தை அவங்களுக்கு தெரியும் என்ன தலையெழுத்துன்னு நான் கேட்கிறேன். ஆங்கிலம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு என்ன தலையெழுத்து? நீங்க சொல்றீங்க இருக்கிற மாநிலத்திலே தமிழ்நாடு தானே முன்னேற்ற மாநிலமா இருக்கு. வட இந்திய மாநிலம் தமிழ்நாடு மிகப்பெரிய கல்வி சமூகம். அங்கே உள்ள அதிகாரிகளில் தமிழகத்தில் உள்ளவர்கள் யாரும் பெரிய நிலையில் வேண்டும் அளவுக்கு இல்ல, வேண்ட அளவுக்கு இல்ல. இப்பவே இப்படி இருக்காங்கன்னா இன்னும் மொழி பிரச்சனை. நான் ஹிந்தி பீப்புள் அவங்க ஒதுக்குறாங்க. நான் ஹிந்தி பீப்புள் ஒதுக்கல. உங்களால உள்ள போக முடியும். நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள், யாரையும் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலங்க. எனக்கு எல்லாரை விட அறிவு அதிகமாக இருக்கிறது. தமிழக பிரச்சனை எடுத்து சொல்வதற்கான நான் தடுமாறுறேன். அங்க போய் நான் வெளிநாட்டுல படிச்சவன், ஆங்கிலத்துல படிச்சவன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன ஆங்கிலம் நானாக கற்று நான் கனடா ஆஸ்திரேலியால படி சமாளிச்சுட்டு வந்தவன். எனக்கு தெரியாத ஆங்கிலம் இல்லை. ஆனால் அங்க எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியணும்னு இல்லைல்ல. அதாவது ஒன்றை கற்றுக்கொள்வது கூட தவறு. ஆனா நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் பிழைக்கிறவங்க கூட அங்க இருந்து இங்க ரொம்ப அடிப்படை தொழிலாளிகள், கட்டிட தொழிலாளிகள் பான் விக்கிறான். இதே நீ சொல்லுங்க இந்திங்கிறது முன்னேற்றம். தமிழ்நாட்டுக்காரன் தானே அவங்க சோறு போடுறாங்க இந்திக்காரங்க அதிகமான. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு ஒரே ஒரு ஸ்டேட்டுங்க. அவன் பான் விற்கிறவன் 15-20 மாநிலத்தில் இருக்கான். அவனும் உங்க நாட்டுக்கு வரான். ஒரே ஒரு பான் விற்கிறவனை பார்த்த உடனே இந்தியில பான் விற்கிறாங்க அப்படின்னு தயவு செய்து அது மாதிரி பண்ணாது. நான் அனுபவத்தை சொல்றேன். நான் அதுக்காக நான் சொல்றேன், தமிழ் எனக்கு உயிர். இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள கூடாது என்று போராட்டம் நடத்தி 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 இந்த தமிழ் சமூகத்தை இளைஞர்களை நசுக்கி விட்டீர்கள் நான் சொல்றேன். இல்ல இப்ப தமிழ் உணர்வாளர், இப்ப திராவிட இயக்கம்ல தமிழ் தேசியவாதிகள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு இப்ப பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாம் வடக்கத்திய தாக்கம் இல்லாட்டி மேற்கத்திய தாக்கம். தமிழுக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல. வச்சா இங்கிலீஷ்ல வைக்கணும், இல்லாட்டி சமஸ்கிருதத்துல வைக்கணும். உங்க வீட்ல தமிழ் மீடியத்துல படிக்க வச்சாங்களா? இவ்வளவு பேசுறீங்களே, ஏன் குழந்தைங்க தமிழ் மீடியத்தை தவிர வேற எந்த பள்ளியில படிக்க மாட்டேன்னு எல்லாரும் சொல்லட்டும்னு சொல்றேன். அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு தமிழ் மேல ஆசை இருக்குன்னு. கலைஞர் சொல்லட்டும், வீரமணி சொல்லட்டும், ஏன் ராமதாஸோட பையங்க எங்க படிச்சாங்க? அன்புமணி ராமதாஸ் எங்க படிச்சாருன்னு கேட்கிறேன். மான்ஃபோர்ட்ல படிச்சார். தமிழ் பள்ளிக்கூடமா அது?
நான் தைரியமா கேட்குறேங்க. நீங்க இவ்வளவு தமிழ் சொல்றீங்கல்ல, எல்லாரும் நீங்க ஓப்பனா குரல் கொடுங்கங்க. அதை கூட நான் இங்கிலீஷ்ல சொல்லலை, வெளிப்படையாக நீங்கள் குரல் கொடுங்கள். என் குழந்தைகள் ஒருவரும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஹிந்தி கற்றுக்கொள்ள, எல்லாரும் தமிழ் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான். இல்ல அவர்கள் தான் தமிழகத்தின் அடையாளமா? அப்ப நீங்க சொன்னவங்க தான் நம்ம தமிழ் உணர்வுக்கு தமிழ், அவங்க தான் அத்தாரிட்டியா? அவங்க தானே போராடி. அவங்க உதாரணத்திற்கு சொல்கிறேன். அவர்கள் என்றால் தலைவர்கள் என்றால் அவர்கள் தானே மக்களை வழி நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் உள்ள சாமானியர்கள் கூட தமிழ் மட்டுமே படிக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஏன் நினைப்பதில்லை? அடிமையா நினைக்கிறது சரியா? ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன். உதாரணம் பெருமையா நினைக்கிறீங்க, அடிமையா நினைக்கிறீங்க. பெருமையா நினைக்கிறீங்க. பெருமையா, அதாவது பெருமையா நினைச்சிருந்தா ஆங்கில முகத்துக்கும் இந்தி முகத்துக்கும் போக மாட்டாங்களே தமிழர்கள்? ஏன் போக மாட்டாங்க? அதத்தான் சொல்றேன், பெருமையா நினைக்கலையே. இல்ல இப்ப அரசு இந்திக்கும் ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க. நான் கேக்குறேன், என்ன மாதிரி மருத்துவத்துல மேம்படிப்பு படிப்பவர்கள் கூட தமிழகத்தை தமிழ் உணர்வாளர்கள் தான் அதிக நாள் ஆண்டார்கள் என்று சொல்கிறீர்கள். தமிழே தெரியாமல் பட்ட மேற்பு படிப்பு வரைக்கும் படிக்க முடியும் தமிழ்நாட்டில், வேற எந்த நாட்டில். அப்ப நீங்க போராட்டம் நடத்துவது எல்லாமே அரசியலுக்காக என்று நான் சொல்றேன். என்னோட குற்றச்சாட்டே அதுதான். நீங்க தமிழ் படிக்காம, தமிழே தெரியாம பட்ட மேற்படிப்பு வரை இந்த மாநிலத்தில் படிக்க முடியும், வேற மாநிலத்தில் படிக்க முடியாது. ஆனால் தமிழை பற்றி அதிகம் பேசுபவர்கள் நீங்கள். தமிழில் தாங்க படிப்போம், பட்ட மேற்படிப்பு தமிழில் தாங்க படிப்போம், என் மொழி தாங்க எனக்கு முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி சொல்லுங்க, நான் உண்மைன்னு சொல்றேன். எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், தமிழகத்தை எப்பொழுதுமே ஒரு போராட்ட களமாகவே மாற்றி மக்களை மூளைச்சலவை செய்து இந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லாமல் இருக்கும் தலைவர்கள் இங்கே அதிகம் என்று குற்றம் சாட்டுகிறேன். இதிலிருந்து தமிழகம் மீண்டு வர. அந்த தலைவர்களை நீங்க ஒப்பிடவே வேணாம், அவர்கள் துரோகம் செஞ்சுட்டாங்களே வெச்சுக்கோங்க. இருக்கிறார்கள்னு சொல்றேன். இல்ல நீங்க தமிழர்களை பார்க்கலாம், எதுக்கு எடுத்தாலும் திமுக பாமக யார் வழி நடத்துகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். தமிழர்களை யார் வழி நடத்த? அடிக்கடி ஒரு கவிதை சொல்வேன். ஒரு குஞ்சு 2-3 குஞ்சுகள் வழி தவறி போய்விடும். ஆனால் அந்த குஞ்சுகளுக்கு எனக்கு அந்த குஞ்சுகளின் தாய் இருக்கும் இடம் தெரியும், அந்த கூடு இருக்கும் இடமும் தெரியும், தாய் பறவையின் பெயரும் தெரியும். ஆனால் இந்த குஞ்சுகளுக்கு நான் பாதுகாப்பாகத்தான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லும் பாஷை எனக்கு தெரியவில்லை. அந்த பாஷையை அவங்கெல்லாம் நல்லா கற்று வச்சிருக்கிறார்கள். அந்த குஞ்சு எடுத்துட்டு வந்து சூப் வச்சிடறாங்களே தவிர, உன் கூட தான் இருக்கிறேன்னு கூட்டு போய் சூப் வைக்கிறவர்களை குஞ்சுகள் நம்புகின்றது. உனது தாயிடம் சேர்க்கும் போது என்னை போன்ற குரல்களை நம்ப மறுக்கிறார்கள். அதுதான் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக தமிழகம் என்பது வளர்ச்சி பாதையில் போகணும். தமிழகத்தில் உள்ள தமிழக இளைஞர் அவர்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், எல்லாருக்கும் இலவசம் இல்லாமல் சாப்பாடு கிடைக்கணும், எல்லாருக்கும் இலவசமே இல்லாமல் மிக்சி தானே வாங்குற நிலைமை வரணும், எல்லாருக்கும் இலவச டெலிவிஷன் இல்லாமல் தானே வாங்குற நிலைமை வரணும், எல்லோரும் தானாகவே படிக்க வேண்டிய நிலைமை வரணும். ஒரு பக்கத்தில் 10 லட்சம் கொடுத்து எல்கேஜி சீட் வாங்குற குடும்பம் இருக்கு, 5000 கூட இல்லாமல் 1000 கூட இல்லாமல் படிக்க முடியாத கார்ப்பரேஷன் ஸ்கூல் மூடப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் நதிகள் இணைப்பதற்கு இன்னைக்கு எல்லாரும் உதவி இருந்தால் இன்னைக்கு இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸே கிடையாது. ஆக எனது மிகப்பெரிய ஆதங்கம் என்ன என்றால், எப்பொழுதுமே அவனை பார் இவனை பார், அந்த மதத்தை பார் இந்த மதத்தை பார், அந்த மொழிக்காரனை பார் இந்த மொழிக்காரனை பார், இப்படி சண்டையிட்டு கொண்டிருந்த அரசியலை விட்டு எல்லோரும் சுமூகமான ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழகத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. எல்லாமே அரசியல். இலங்கை பிரச்சனை கூட அரசியலா தான் ஆச்சு. நீங்க உண்ணாவிரதம் இருந்தா கூட முழுமையா யாரும் அதுக்கு வேலை செய்யல. ஆட்சியில் இருந்த காங்கிரஸும் வேலை செய்யல, அதுக்கு துணை போன திராவிட முன்னேற்ற கழகம் வேலை செய்யல, அப்புறம் அது டெசோ மாநாடுன்னு போடுறாங்க. ஆக என்னை பொறுத்த மட்டில் உணர்ச்சிகளமாக இந்த தமிழகத்தை மாற்றாதீர்கள், வளர்ச்சிக்களமாக தமிழகத்தை மாற்றுங்கள். இப்போ நீங்கள் வீரமணியை பற்றி கூட இடையில சொன்னீங்க. அதே வீரமணி இதே நம்ம இமயம் நேர்முகத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடுங்கிறது ரொம்ப வித்தியாசமான மாநிலம். இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பார்ட்டி. அந்த கட்சி கூட இங்கே தமிழகத்தில் நான் பிராமணனை தான் தலைவராக போட முடியும். அதற்கு கூட இங்கே பெரியாரும் திராவிட இயக்கம் தான் ஒரு முக்கியமான காரணம். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இது நான் வன்மையா மறுக்கிறேன். பிஜேபியில ஒண்ணு நடக்கிறதுக்கே அவங்க தான் காரணம்னா அதையும் நான் இல்ல, இங்க நான் பிராமின் ரெப்ரசன்டேட்டிவ் வரதுக்கே அவங்க தான் காரணம். நிச்சயமாக இல்ல, அவங்களே எப்படி காரணமா இருக்கு? அவங்கள ஒரு பொருட்டாவே நாங்க மதிக்கலங்க. இல்ல, ஆட்களை ரெஃபர் பண்ணல. அப்படி இங்க நான் தமிழ்நாட்டுல நான் பிராமின் மட்டும் தான் ஜெயிக்க முடியும், நான் பிராமினை போடணும் அப்படிங்கிற உணர்வு தமிழ்நாடு. அந்த உணர்வு அவங்க நான் பிராமின்றதுனால நான் வரலங்க. நான் கட்சியில அடிமட்டத்தில் உழைத்ததனால் வந்திருக்கிறேன். இலகணேசன் வந்தாரு, அவர் பிராமின்னால வரல, அடிமட்டத்தில் இருந்து உழைத்த தலைவர் என்ற முறையில் வந்தார். நான் அடிமட்டத்தில் நிச்சயமா கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லோரும் சமமாக மதிக்கப்படுகிறோம். என் கட்சி எனக்கு மரியாதை கொடுக்குது, என்னோட உழைப்புக்கு மரியாதை கொடுக்குது, என்ன ஜாதிக்காக மரியாதை கொடுக்கல.
ஆக அதுக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி தான் சொல்றேன், தமிழை வளர்த்தார்கள் என்றால் நான் இன்னைக்கு கூட சொல்றேன், எங்கள் காலத்திற்குள் நிச்சயமாக மாற்றம். ஏன்னா தமிழை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள், ஆன்மீகவாதிகள், நாயன்மார்கள். இன்னைக்கு மரியாதைக்குரிய கலைஞர்கள் கூட ராமானுஜரை நோக்கி போக வேண்டி இருக்கிறது. அதனால் ஆன்மீகம் வளர்த்த தமிழ் இது, ஆன்மீகம் வளர்த்த தமிழ் இது. தமிழை நாத்திகம் வளர்த்தது என்பதை நான் சுத்தமாக ஒப்புக்கொள்ள மாட்டேன். இறைவனை பாடி 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 இறைவனின் கோயிலின் கதவை திறந்தது இந்த தமிழ், இறைவனின் கதவை மூடியது இந்த தமிழ், இறைவனிடம் இருந்து பாலை வாங்கி குடித்தது இந்த தமிழ். இந்த தமிழ் சங்கம் வளர்த்த தமிழ், இந்த தமிழ் ஆன்மீக தமிழ். ஏதோ இடையில் துரதிர்ஷ்டவசமாக இந்த திராவிட இயக்கங்கள் உரிமையை பேசுகிறேன், திராவிட இயக்கங்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யலையா? இந்து மதம் எங்கள் ஆன்மீகம் அளவிற்கு அவங்களும் செஞ்சிருக்காங்க. பட் தமிழ் என்றாலே திராவிடம் என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. தமிழ் என்றாலே திராவிடம் தான், நாத்திகம் தான், பகுத்தறிவு என்பது வேறு. ஆனால் எல்லாமே இதுல தவறு அப்படி என்று சொல்லிக் கொள்வதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். கண்ணதாசன் ஒரு முறை எழுதியதை நான் படித்தேன். அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ராமாயணத்தில் உள்ள பிரச்சனைகளை, எதிர்கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக நான் ராமாயணத்தை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க 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 அதில் நான் ஆட்பட்டு பின் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று நான் எழுதினேன் என்று. ஆக ஏதோ ஒரு விதத்தில் தமிழகம் 50 வருடங்களாக வேறு பாதையில் சென்று விட்டது. இல்லை, இங்க பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பிரதிநிதித்துவம் மற்ற மாநிலங்களை விட அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு. அதற்கு காரணம் உள்ள திராவிட இயக்கங்கள்ங்கிறத நீங்க மறுக்கிறீங்களா? அவர்களை இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களாக வைத்திருப்பதற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யாருன்னு நினைக்கிறீங்க? இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்களா? பிரதிநிதித்துவம் அதிகமா இருக்கு நீங்க சொல்றீங்களா? எங்க கட்சியில பிரதிநிதித்துவம் இல்லையா? இன்னொன்னு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியில 13 பேர் நாங்க நிர்வாகிகள் இருந்தா 2 பேர் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள். எங்க நிர்வாகக்குள்ளே எங்களை அங்கீகரிக்காது. எங்களோட நிர்வாகக்குள்ள 200 பேர் இருந்தா அதுல இப்ப 30 பேர் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் இல்லைன்னா எங்க கட்சி அதை அங்கீகரிக்காது. ஆக அவர்களை ஒதுக்கி அவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து கொண்டிருப்பதை விட அவர்கள் உள்ளே இழுத்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதுதான் பெரிது. அதைத்தான் நாங்க செய்யறோம். எங்க கூட பழகும் பொழுது யார் எங்க கூட உட்கார்ந்துருக்கலே 4 பேர் தாழ்த்தப்பட்டவர்களா இருப்பாங்க. ஆனா நாங்க இவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு நாங்க வேறுபாடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்றதில்லை. எங்களோடு இணைத்துக் கொள்கிறோம். அதனால ஏதோ நாங்க ரிசர்வேஷன் கொடுக்காத மாதிரி இருக்கு. காந்தி ஒரு நாள் RSS ஓட இயக்கத்திற்கு வரும்பொழுது இதில் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கேட்கும் பொழுது, இதில் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இங்கே நாங்கள் எங்களை அடையாளம் சொல்லிக் கொள்வதில்லை என்று சொன்னார்கள். அதே போலதான் எங்க கட்சியில இளைஞர் அணியில இருக்காங்க, மகளிர் அணியில இருக்காங்க தாழ்த்தப்பட்டவர்கள். ஆனா தாழ்த்தப்பட்டவர்கள் பாருங்க, நாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறோம் நாங்க சொல்றதில்லை. அவர்களோட உள்ளே இழுத்து அவர்களோட சமமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆக பாரதிய ஜனதா கட்சியில் பிராமணர்கள் அல்லாமல் ஒருவர் தலைவராக வருவதற்கு இங்கே உள்ள இயக்கங்கள் காரணம் அல்ல. பிராமணர்கள் அல்லாதவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியில் ஈடுபாடோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காகத்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இது ஆன்மீகம் திராவிடம் அதுக்குள்ள இது விஷயங்களை சொல்லிட்டீங்க. இப்போ ஆன்மீகம் தொடர்பான ஒரு விஷயமே, இப்போ சீமான் சமீப காலம் என்ன சொல்லி வீரத்தமிழர் முன்னணி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஆன்மீகத்தை யார் பிஜேபி போதிக்கிறது, எங்களுக்கான ஆன்மீகம் தனி, நாங்க முருகன் தான், ராமர் எங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு அயோத்தினா எங்களுக்கு பழனி, அவங்களுக்கு திரிசூலம்னா எங்களுக்கு வேல் அப்படிங்கிறார். இதுதான் எங்களுடைய இது, உங்களுடைய இது எங்களுக்கு கிடையாது. யார் வேண்டாம்னா அவங்க தாய் இவ்வளவு நாள் முருகன் இப்ப திடீர்னு முருகன் எங்க இருந்து கண்ணுக்கு தெரிஞ்சாரு, திடீர்னு பச்சை துண்டு எங்க இருந்து கண்ணுக்கு தெரிஞ்சது, திடீர்னு வேல் எங்க இருந்து கண்ணுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு நாள் ராமனும் கண்ணுக்கு தெரிவாரு, இன்னொரு நாள் அயோத்தி கண்ணுக்கு. இப்ப நீங்க திராவிட இயக்கம் அது முழுக்க கடவுளை இவர் கடவுளை ஏத்துக்கிறாரு, ஆனா இவர் உங்களுடைய கொள்கையில இருந்து ஏத்துக்க நான் சொல்லவே இல்லை. சீமான் வந்தா கூட எங்களுக்கு வேணாங்க, சீமான் வந்தாலும் வேண்டாம், சீமான் என் கொள்கையை ஏத்துக்கணும் நான் நினைக்கல. சீமானை விட பல பேர் எங்கள் கொள்கையை ஏற்று அதை விட தீவிரமாக இருக்கிறார்கள். அவர் பேச வேண்டும் என்று நினைக்கிறார், பேசிவிட்டு போகட்டும். சீமான அவங்க கட்சியில இருந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க, அப்புறம் நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும்? சீமான் வேண்டாம், அவர் முருகனை நினைச்சா கும்பிட்டுட்டு போட்டோம். அதுதான் இந்து மதம் பிறந்து விரிந்த மதம். நாத்திகத்தையே ஒத்துக்கொள்கிறோங்க, நாங்க நாத்திகத்தையே நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்கள் மதத்தில் ராமனை ஒருத்தங்க கும்பிடலாம், கிருஷ்ணனை ஒருத்தங்க கும்பிடலாம், பல கடவுள்கள் இருக்கிறார்கள், பல பேரை கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நாங்க உடனே நீ கும்பிடாதவனை கழுத்து இருப்போம் காது இருப்போம் நாங்க சொல்லலை. அதே மாதிரி இந்த பிராக்டிஸ் உடனே நீங்க இந்து மதம், எதை எடுத்தாலும் இந்து மதம், எதை எடுத்தாலும் இந்துத்துவம் அப்படின்னு பேசாதுங்கன்றதும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க இந்துக்கள் தமிழர்கள்னு சொல்றதுக்கு எதிர்பதமா தான் இந்துக்கள்ங்கிற வார்த்தை பயன்படுது அவங்க சொல்றாங்க. தமிழர்கள் தான் நம்ம சொல்லணும், இவங்க எதுக்கு இந்துக்கள் சொல்றாங்க? நான் தமிழன்ங்கிறத என்னுடைய அடையாளம். சொல்லட்டுங்க, இந்தியாவுக்குள்ளதாங்க தமிழ்நாடு இருக்கு.
எனக்கு தேசியமும் வேண்டும், தமிழும் வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மாநில உணர்வோடு கூடிய தேசியமும் தேசிய உணர்வோடு கூடிய தமிழும் தமிழ் உணர்வும் தேவை. இப்போ என்னையே தமிழ் இசைன்னு கேட்டால், நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட இது என்ன தெரியுமா, ஸ்கூலுக்கு போவேன், பேர் என்னன்னு கேட்டால் தமிழ் இசைன்னு கேட்டால் உங்கள் அப்பா திமுகவான்னு கேட்பாங்க. ஏன் காங்கிரஸ்காரங்க திமுக தமிழ் இசைன்னு பேர் வைக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு நிலைப்பாடு அப்படி தமிழ்நாட்டில் அப்படி ஆகிப்போச்சு. தேசியவாதிகள் என்றாலே அவர்களுக்கு தமிழை பற்றி பேச தெரியாது என்பதை போலவும், தமிழ் வெறி பிடித்தவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை போலவும் ஒரு ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. சீமான்னா என்னமோ சீமான் சொல்றதெல்லாம் சரி, இன்னும் சீமானுக்கு எதிராக நாங்கள் சொல்றது என்ன, சீதையை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். யாரு? ஒரு ஒரு பெரும்பான்மை மக்கள் ராமாயணம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? வாலி அழகா ஒரு கவிதை எழுதியிருப்பார், கிராமம் கிராமமாக இந்த மண்ணோடு சேர்ந்தது ராமாயணம், இந்த கண்ணோடு சேர்ந்தது ராமாயணம். எவ்வளவு காலத்துல கிராமத்துல அந்த ராமாயணத்தை படித்து படித்து படித்து, சுந்தரகாண்டத்தை படித்து 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 சிலாகித்து கொண்டு இருக்கும் பொழுது, அது மாதிரி ஒன்றும் இல்லை, அது எந்த கதை கதைன்னு நினச்சா நீ கதைன்னு நினச்சிக்கோ, ராமன் நாங்கள் நினைக்க ராமன் நாங்கள் நினைக்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ பெரும்பான்மை 85 விழுக்காடு இந்துக்கள் தான். ஆனால் இது இந்துக்கள் முதல்ல ஒன்றா இருக்க முடியுதா? அப்போ இஸ்லாமியர்கள்னா அவங்களுக்கு ஒரே கான்செப்ட், கிறிஸ்தவர்கள்னா ஒரே கான்செப்ட். இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே நிறைய ஐசோலேஷன் இருக்குது, பாகுபாடு இருக்குது. இது எப்படி பெரும்பான்மை மதம் இவங்க சொன்னாலுமே இது ஒன்று சேர வாய்ப்பு இல்லாத மாதிரி தானே அந்த மதமே இருக்குங்கிறாங்க அந்த கேள்வியில. அது வந்து மதம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு இவங்க அப்படிதான் இருக்க வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. இஸ்லாமியர்கள் அமைப்பில் இல்லையா, அதுல எத்தனையோ முஸ்லீம்ஸ் இருக்கு, கிறிஸ்தவர்கள் இல்லையா, அதுல இங்க பாகுபாடு இருக்குங்கிறாங்களா? இந்துக்கள்ல எல்லா இந்துக்களும் ஒண்ணுங்கறாங்க, திரும்ப செய்ய முடியுமா? கிறிஸ்தவர்களே பாகுபாடு இருக்கு. அதாவது இது மனித இனம் 5 பேரும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு அந்த மதத்தை குறை சொல்லி என்ன பண்றது? உருவகப்படுத்துறோம் நாங்க, எனக்கு இவங்களை பிடிக்கணும் இவங்களை பிடிக்கும். அவரே இந்த மதத்துல இருந்து முருகனை உருவப்படுத்தலையா? அது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா அந்த விரல் கையோடு பலன், அந்த பாகுபாடு இருக்கிறது சரின்னு சொல்றீங்க. பாகுபாடுகள் இருக்கிறது என்பது மனிதன் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த மனிதன் ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் இப்போ எல்லாமே அண்ணன் தம்பி ஒண்ணா இருக்காங்களா? அண்ணன் தம்பிட்ட உங்களால ஒண்ணா கொண்டு வர முடியுதா? ஒரு 10 ரூபா சொத்துன்னு உடனே அண்ணனும் தம்பி அடிச்சுக்கிறாங்க. இதை என்ன சொல்வீங்க? இதெல்லாம் மனித இயல்பு. மனித இயல்பையும் மனித உணர்வையும் மதத்தோடு சேர்த்து அழுத்தி மதத்தை துன்பப்படுத்துவதிலேயோ மதத்தை இழிவுபடுத்துவதிலேயோ எதுவும் இல்லை. என்னை பொறுத்தப்பட்டில் மதம் என்பது மனிதம். நான் இன்னைக்கு பெருமையாக சொல்கிறேன், எனக்கு இந்து மத கதைகளை படித்திருக்கவில்லை என்றால் தமிழிசை இவ்வளவு பண்பாடாளாக வந்திருக்க மாட்டேன். எனக்கு ராமாயணம் பிடிக்கும், மகாபாரதம் பிடிக்கும். எங்கள் அப்பா கார் ஓட்டிட்டு போகும்போதே ராமாயணத்தை பற்றி சொல்லுவார், மகாபாரதத்தை பற்றி சொல்வார்கள். ஒரு பெண்ணாக இருந்து கூட வெளிநாடுகளில் போய் படிக்கும்பொழுது கூட துணிச்சலை தந்தது இந்த இந்து மதம் தான். நான் படித்த கருத்து, அதுக்கு நான் கிறிஸ்தவ மத கடிதம் எனக்கு படிச்சிருக்கேன், பைபிள் படிச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன். எல்லா மத கருத்துக்களும் எனக்கு பிடிக்கும். ஆக மதம் என்பது நம்மை செம்மைப்படுத்துவது. அதனால தான் சமயம்னே அதுக்கு பேரு. மனிதனை சமைப்பது சமயம். ஆக எல்லா மதம் எனக்கு அப்படி பார்த்தா, நான் பைபிள் கதைகள் படித்திருக்கேன், குரான் கதைகள் படித்திருக்கேன். நான் இந்து மத கதைகள் மீது இன்னும் அதிக ஈர்ப்புண்டு படித்திருக்கிறேன். இன்று அந்த கட்சியில் நான் இருக்கிறேன். இந்த மதத்தை ஓங்கி சொல்லும் கதை. ஆனால் அதுக்காக மற்ற மதங்களை இழிவுபடுத்துறது இல்லை நாங்கள். ஆனால் மற்றவர்கள் இந்து என்றானே அந்த வார்த்தையே ஏதோ இந்துன்னு சொல்லிட்டாங்களா, ஐயோ அவங்க உடனே பிரிவினை இல்லை, உடனே இந்துத்துவா, இந்துன்னு ஒன்று இந்துத்துவா. இந்த விஷயம் பெண் வளர்ச்சி, நீங்கள் ஒரு மருத்துவங்கிற முறையில் இப்போ ஒரு இந்துத்துவ அமைப்பு, விஸ்வ இந்து போன்ற அமைப்புகள்லாம் இந்து பெண்கள் 10 பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பெண் விடுதலை. அதாவது யார் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. இந்தியால 120 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 120 கோடியில யார் இந்துத்துவ அமைப்புகள் தானே சொல்றாங்க, இந்துத்துவ சக்தி எல்லாரும் சொன்னாங்களா? இந்துத்துவால எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கா? சீமான ஒரு கருத்தை சொல்றாங்க, எப்படி நீங்க ஒத்துக்க முடியும்? ஆக யாரோ ஒரு கருத்தை சொல்வதை எல்லாம் இந்துத்துவ கருத்து என்று எடுத்துக்கொள்வதும், அப்ப அதற்கும் பாரதிய ஜனதா தொடர்பு கிடையாது. இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இந்து மகாசபைக்கு தொடர்பு கிடையாது. நாங்க அரசியல் கட்சி, அவங்க இயக்கங்கள் இல்ல. ஒரே அரசியல் கட்சி, அவங்க இயக்கங்கள், அவ்வளவுதான். இல்ல, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ரீரங்கம் தேர்தலுக்கு முன்னால் வரை இன்று திமுக, பாமக மற்ற கட்சிகளை விட அதிமுகவை அதிகமாக விமர்சித்தவர் வந்து நீங்க தான், தமிழிசை சவுந்தரராஜன் தான். எப்பவுமே நீங்களே வெளிப்படையா சொன்னீங்க, நாங்க மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியா செயல்படுறோம் என்ற அளவுக்குலாம் சொன்னீங்க. ஆனால் அந்த இடைத்தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, அருண்ஜேட்லி ஜெயலலிதா அவர்களுடைய சந்திப்பு நடந்ததற்கு பிறகு, பல நிலம் கையப்படுத்தும் மசோதா, அதற்கப்புறம் இப்ப நடக்கிற அந்த விவசாயிகள் போராட்டம், இதுல எல்லாமே உங்க 2 பேருடைய கருத்து ஒரே மாதிரி இருக்கு. நீங்க அதிமுகவை அதற்கப்புறம் விமர்சிக்கிறது கிடையாது. உங்களுடைய எந்த திட்டங்கள், பட்ஜெட் எதையுமே அதிமுக விமர்சிக்கிறது கிடையாது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தவறு. நீங்கள் உங்கள் பார்வையில் தவறு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். விமர்சனம் செய்யவில்லை என்பது மிக தவறு. நேற்று கூட அவர்கள் பட்ஜெட்டில் உள்ள குற்றங்களை நான் எடுத்து சொன்னேன். அது அந்த 32 ஆனது அது மட்டும் இல்ல முற்றிலுமாக நான் அது நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி அவர் எதெல்லாம் அதுக்காக குற்றம் சாட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. குற்றம் சாட்டுவதை குற்றம் சாட்டினோம்,
நிறைவாக இருப்பதை நிறைவாக இருக்கிறோம் இப்ப அதிமுக அரசு குறை சொல்ல எதுவுமே இல்லையா? ஏன் நான் இப்பதான் இன்னைக்கு தான் பட்ஜெட்டை நான் குறை சொன்னேனே. பட்ஜெட்டில் குறை இருக்கிறது என்று சொன்னேன், வளர்ச்சி இல்லாத பட்ஜெட் என்று சொன்னேன். அருண் ஜேட்லியோட மீட்டிங்க்கு அடுத்த நாளே தெளிவாக சொன்னேன். அருண் ஜேட்லி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தது ஆட்சியில் அவர்கள் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு பலத்தை தேவைப்படுவதனால் இது எந்த விதத்திலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் இயக்கத்தை பாதிக்காது என்று அடுத்த நாளே சொன்னேன். நில கையகப்படுத்தும் மசோதாவிற்கு ஜெயலலிதா அவர்கள் விரிவாக அறிக்கை கொடுத்து விட்டார்கள். இதில் பார்த்தீர்கள் என்றால் இந்த காரணத்திற்காகத்தான் நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம் என்று. ஆக ஆதரித்தாலே உடனே கூட்டணி என்றும் எதிர்த்தால் கூட்டணி இல்லை என்று சொல்லும் மனப்பாக்குவத்தை முதலில் ஒரு திருமண வீட்டில் 2 தலைவர்கள் சந்திச்சுட்டா உடனே கூட்டணி கூட்டணி கூட்டணி. திருமண வீட்டிலேயே சந்திக்காமல் போய்விட்டால் விஜயகாந்த் அமித்ஷா பார்க்கல, கூட்டணி உடைந்து விட்டது. இத்தகைய நிலைப்பாடல யதார்த்தமா இருங்கங்க. தானா கூட்டணி வரும், தானா இல்ல. இப்ப நாடாளுமன்றத்தில் நீங்க அமைத்த கூட்டணி இருக்கா? மதிமுக வெளியே போயிட்டாங்க, பாமக தேமுதிக இருக்காங்களா? எங்களை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது, எங்களை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. அவங்க கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்களே பாமகல வந்து யார் முதல்ல? அவர்களின் உரிமை, அவர்களின் உரிமை. அவர் எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவர்களின் முதலமைச்சரை அறிவிப்பது அவர்களின் உரிமை, அவர்கள் செய்கிறார்கள். எங்களுக்கு எங்கள் கட்சியை வளர்க்க வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது, கடமை எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் கட்சிக்கு 30 லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். இன்று கூட சொல்கிறேன், தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வளர முடியும் என்றால், வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த சட்டசபை தேர்தலையும் நாங்கள் தனித்து நிற்போம், திமுக அதிமுக தனித்து நிற்போங்கிற முழக்கத்தை என்ன சொல்றீங்களா? திமுக அதிமுக அல்லாத கூட்டணி தாங்கிறது இப்பயும் சொல்றீங்களா? இந்த சட்டசபை தேர்தலையும் நிச்சயமா திமுக அதிமுக அல்லாத மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. அப்படித்தான் தேர்தலை சந்திப்போம் என்று மிக தெளிவாக சொல்கிறேன். இவ்வளவு நேரமா ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூலுக்கு இடையில ரொம்ப விரிவாகவே நேர்காணல் செஞ்சீங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி. இமய நேர்முக நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேடம்.